நம்ம வெண்பாவை ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான அறிகுறிகள் நிறைய தெரியுது. நம்ம மல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க நாகு கூட செக்அப்காக. கரெக்டா அந்த இடத்துல இந்த கலாவதி ரவுடி இருக்கால, அவளும் வந்திருக்கா. வெண்பாவை கடத்திட்டு இங்க எதுக்கு வந்தா அப்படின்னு தெரியல. பட் ஆனா ஃபுல்லா புர்கா போட்டுட்டு மூஞ்சி ஃபுல்லா மூடிட்டு ஒரு மாதிரி ரொம்ப மறைஞ்சு மறைஞ்சு உள்ள வராங்க. தண்ணி குடிக்கும்போது மூஞ்சில மூடி இருந்த புர்காவை எடுத்துட்டு தண்ணி குடிக்கிறாங்க. மல்லி ஆல்ரெடி தீபன் சார் கிட்ட இருந்து இந்த கலாவதியோட போட்டோ வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இவதான் அந்த லேடி ஏன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. கலாவதி வேற மல்லி பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் திருப்பி அந்த மாஸ்கை மூடிட்டு குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. வேகமா ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க. மல்லியும் நாகுவும் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. கண்டிப்பா எப்படியும் மல்லி வெண்பாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல. அதே நேரத்துல தீபன் சார் வேற தீபிகாவை இழுத்து பிடிச்சி நிக்க வச்சு, நீ வெண்பாவை கடத்தினியா இல்லையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு வழியா தீபிகாவும் கடைசியா ஆமா நான் வெண்பாவை கடத்தினது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தீபன் சார் இப்பதான் தீபிகா கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டு வராங்க. பட் இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய சண்டை தேவையா அப்படின்றது தெரியல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்ப இருக்க நிலைமை இன்னும் மோசமாயிடாம இருந்தா நல்லா இருக்கும். தீபன் சார் எப்படியும் பேசி சமாளிச்சிருவாருன்னு தெரியும். ஆனா சண்டை போட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறாம இருந்தா நல்லா இருக்கும். திருப்பி தீபிகா தீபன் சார் கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் புரிய வச்சு இவங்களும் சேர்ந்து வெண்பாவை கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். மல்லி போற வழியில தீபன் சாருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இந்த விஷயத்துல தீபிகாவும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா வெண்பாவை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? வெண்பாவை நான் கடத்தினது உண்மைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.